நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறபடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நம்ம வந்து உடனே நம்ம ஆல் போர்டு நம்ம வந்து பி போர்டுக்கு 5 4 ஆல் போர்டுக்கு 7 நம்பர் கொடுத்தோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் ஷாட் பி போர்டுக்கு என்ன நம்பர் வரப்போகுதுன்னு தான் நம்ம வந்து வீக்லி சார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வீக்லி சார்ட்டை வச்சு நம்ம வந்து பி போர்டுக்கு என்ன நம்பர் 5 4 வந்து நம்ம கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து கால்குலேட்டர் மெத்தடில் ஓகேவா, இதுலேருந்து எனி ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா எந்த நம்பர் வருதுன்ற நான் வந்து ஒரு வீக்லி சார்ட் வச்சு நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா, டேஸுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 days ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, 7 days ரிசல்ட்டு. ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 2 3 4 5 6 7 ஓகே 7. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா 1 4 ஓகே 1 4ல் 1ஆம் நம்பர் வந்து நம்ம வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 2 இருக்குது 7 2. அடுத்து 2ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா 9 2 நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே 9 2 நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு வந்து 6 2க்கு நமக்கு வந்து இதில் 2ஆம் நம்பர் நமக்கு மீண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டிலே பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 5க்கு நமக்கு அந்த 5ஆம் நம்பர் ஏ போர்டு சி போர்டில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 4 ஓகேவா 8 4க்கு நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா 8 4. அடுத்தபடி பார்த்திங்கன்னா நமக்கு 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 9ல் வந்து 1 பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 4 இருக்குது 6 4 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4ஆம் நம்பர் வந்து பி போர்டுக்கு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த டாக்டருக்கு நம்பர்ஸ் வந்து நம்ம பாஸ் ஆகி. ஓகேவா, 1 4ல் இந்த ஒரு நாள் மட்டும் இந்த சைடு நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நமக்கு லாஸ்ட்டாக வந்து 1ஆம் நம்பர் வந்து நமக்கு இங்கே பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சைடு இருக்கிறது தான் தொடர்ந்து 5 நாள் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4ஆம் நம்பர் பி போர்டுக்கு கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆல் போர்டுக்கு அப்படி இல்லைன்னா 6 4 நமக்கு 6 4லேருந்து ஒரு நம்பர் நமக்கு நாளைக்கு வந்தே ஆகணும். ஓகேவா, அந்த மாதிரி தான் வீக்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் வருது. நம்ம ஒரு 7 நாள் நம்ம வந்து போட்டிருக்கோம். 7 நாள் நம்ம செக் பண்ணதில் 7 நாளுமே நீங்களே பார்த்துருப்பீங்க. 7 நாளுமே நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. வீக்லி சார்ட் வச்சு எடுக்கல. நாளைக்கு பார்த்திங்கன்னா 6 4 மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு தான் நம்ம வந்து பாஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா 3 நாள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாஸ் ஆகிட்டு வந்துருக்கு. ஒரு 2 நாள் மட்டும் நமக்கு வந்து ஏபியில் ஏ போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு 5 நாளுமே நமக்கு பி போர்டு தான் நம்ம வந்து அதிகமாக பாஸ் ஆகிருக்கு. நாளை பொறுத்த வரைக்கும் பி போர்டுக்கு 4ஆம் நம்பர் வரத்துக்கு வந்து நமக்கு வாய்ப்பு ரொம்பவே நிறையாவே இருக்குது. ஓகேவா, பி போர்டுக்கு 4ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சால் நான் வந்து வீடியோ உடனே போடுவேன். உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகேவா.